உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன். அது துரையா? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்னும் ஐயன் வள்ளுவன் குரலுக்கு வாழும் அடையாளம். தேனார் தீந்தமிழில் நகைச்சுவை நகாசு செய்யும் தமிழ்ச் சிற்பி. தாம் இருக்கின்ற இடத்தை கலகலப்பாக்கிவிடும் மந்திரச் சொல்லுக்கு சொந்தக்காரர். நெஞ்சுறுதி மிகுந்த கொள்கை குன்று. வினாக்கணைகளை ஒரு புன்னகையில் எதிர்கொண்டு விடும் செப்படி வித்தைக்காரர். அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தம் கரகரத்த காந்தக் குரலில் துரை துரை என்று பாசத்தோடு அழைக்கும் தற்போதைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். விடுதலை போராட்டம் வேர்விட்ட வேலூர் மண்ணில் காங்குப்பம் என்னும் ஒரு குக்கிராமத்தில் 1938 ஜூலை 1ஆம் நாள் திரு துரைசாமி அவர்களுக்கும் திருமிகு ராஜியம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் துரைமுருகன். பெற்ற தாய் மட்டுமல்ல, பேசும் தமிழும் பெரிதுவந்தாள் இந்த தமிழ் மகனை பெற்றதால். மேல்மாயில் என்னும் ஊரில் தொடக்கப் பள்ளி படிப்பு, காட்பாடியில் உயர்நிலை பள்ளி படிப்பு, வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் அக்கால PUC முடித்த துரைமுருகன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பில் சேர்ந்தார். அங்குதான் நிகழ்ந்தது எதிர்பாரா திருப்பம் ஒன்று. காலம் சில சந்திப்புகளை ஏற்படுத்தி மானுட வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி ஒரு சந்திப்பு துரைமுருகன் வாழ்விலும் நிகழ்ந்தது. தான் படித்துக் கொண்டிருந்த பச்சையப்பன் கல்லூரியின் விழா ஒன்றில் மடை திறந்த வெள்ளமென உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் துரைமுருகன். தன் பேச்சாற்றல் வலையில் அனைவரையும் சிக்க வைத்து மெய்மறக்கச் செய்து கொண்டிருந்தார். அவரை இரு விழிகள் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன. அந்த விழிகளுக்கு சொந்தக்காரர் மக்கள் திலகம் MGR அவர்கள். விழா முடிந்ததும் அவரது பேச்சினை வியந்து பாராட்டியதுடன் அவரது படிப்புச் செலவு முழுவதையும் தாமே ஏற்றுக்கொண்டார் MGR. அன்று முதல் MGR அவர்களின் செல்ல பிள்ளையாகவே மாறிப்போனார் துரைமுருகன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியானால் பிளைமவுத் கார் பச்சையப்பன் கல்லூரி வாசலில் வந்து நிற்கும். அதில் ஏறி MGRை பார்க்க கிளம்பி விடுவார் துரைமுருகன். அவரை சட்டக்கல்லூரியில் சேர்த்து சட்டக்கல்வியும் படிக்க வைத்தார் MGR. MGR அவர்களின் தத்து பிள்ளையாகவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் இன்னொரு இனிய சந்திப்பும் நிகழ்ந்தது. காட்பாடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருந்தது. அங்கு வருகை தந்த MGR அவர்களோடு திராவிட இயக்க செயல்பாடுகளில் பேரார்வம் காட்டி வந்த துரைமுருகன் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அருகே அமர்ந்திருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இளைஞர் யார் என கேட்க துரைமுருகனை கலைஞருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் MGR. அந்த அறிமுகத்திற்கு பின் கலைஞர் என்னும் கொழுகொம்பின் மீது பற்றுக்கொடியாய் படர ஆரம்பித்தார் துரைமுருகன். ஆம், கலைஞர் மீதும் திராவிட இயக்க கொள்கைகள் மீதும் அவர் கொண்ட பற்று அளவற்றது. பச்சையப்பன் கல்லூரியில் தன்னுடன் படித்த முரசொலி செல்வம் அவர்களுடன் கலைஞரை பார்க்க அடிக்கடி வீட்டிற்கு செல்வார் துரைமுருகன். இந்த சந்திப்புகளால் கலைஞரின் கனிந்த நெஞ்சில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்தார் அவர். 1954 பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்ட துரைமுருகன் கழகத்தின் மிகச்சிறந்த பெண்ணாளுமையாக திகழ்ந்த சத்தியவாணி முத்து அவர்களை அழைத்து வந்து காட்பாடி கிளைக்கழகத்தை தொடங்கி வைத்து அதன் செயலாளர் ஆனார். திராவிட இயக்க செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த சூழலில் பெற்ற தாயை விட்டுவிட்டு மாற்றாந்தாய் மீது அன்பு செலுத்து என்று யாரோ கட்டாயப்படுத்தியது போல் ஹிந்தி மொழி திணிப்பு தமிழர்கள் மேல் சுமத்தப்பட்டது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற மொழிப்போரில் தீவிரமாக ஈடுபட்டவர்களில் துரைமுருகனும் ஒருவர். கழகப் பணிகளில் பெரும் ஈடுபாட்டோடு இருந்த துரைமுருகனை 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் காட்பாடி தொகுதியில் நிற்க வைத்தார். அந்த தேர்தலில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் தண்டாயுதபாணியை வென்று வெற்றி வாகை சூடி சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் துரைமுருகன். சட்டமன்றத்தில் தம் பேச்சு திறமையாலும் செயல் நுணுக்கங்களாலும் அனைவரது இதயங்களிலும் இடம் பிடித்தார். இதனிடையே கலைஞர் MGR இருவருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 1972
அக்டோபர் 17 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர். திமுகவில் இருந்த முக்கியமான ஆளுமைகள் சிலர் எம்ஜிஆருடன் சென்றனர். மேலும் யாரெல்லாம் திமுகவிலிருந்து விலகுவார்கள் என உளவுத்துறை தந்த ஆய்வறிக்கையில் முதலாவதாக இடம்பெற்றிருந்த பெயர் துரைமுருகனின் பெயர். ஆனால் கொள்கை உறுதி கொண்ட துரைமுருகன் அன்றிலிருந்து இன்று வரை திமுகவிலேயே தொடர்கிறார். 1977 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. அந்த தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற துரைமுருகன் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறார். அப்போது அதிமுக ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்ட திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட இடி மின்னல் மழை குழுவில் மின்னலாக இடம்பெற்றார் துரைமுருகன். இடியாக கா சுப்புவும் மழையாக ரகுமான் கானும் இடம்பெற்றனர். தம்மை வளர்த்து ஆளாக்கிய எம்ஜிஆர் அவர்களையே எதிர்த்து அரசியல் செய்யும் சூழல். ஆனால் தம் கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் உறுதியாக இருந்தார் துரைமுருகன். யார் யாரோ தம் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்க தம் நெஞ்சில் இடம் பிடித்த துரைமுருகன் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பதை பார்த்த எம்ஜிஆர் அவரை அழைத்து, நீ என்னோடுதான் இருக்க வேண்டும், என்னோடு வந்துவிடு, எந்த அமைச்சர் பதவியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று உரிமையோடு கேட்க, அதற்கு துரைமுருகன் சொன்னார், திமுக தான் என் கட்சி, கலைஞர் தான் என் தலைவர், நீங்கள் என்னை வாழ வைத்த தெய்வம், நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து என்னால் விலக முடியாது, என்னை விட்டுவிடுங்கள் என்று. துரைமுருகனின் துணிச்சலை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் அவரை கட்டி அணைத்து பாராட்டினார். தம்மை படிக்க வைத்து ஆளாக்கியவர், தாயைப் போல் தன் மீது அன்பு செலுத்தியவர், படிக்கும் காலத்தில் திரைப்படத்தில் நடிக்கும் முயற்சியில் இறங்கி காக்கும் கரங்கள் என்னும் திரைப்படத்தில் நடிக்கவும் தொடங்கியதை கண்டித்து படிப்புதான் உனக்கு முக்கியம் என்று சட்டக்கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தவர், படிக்கும் காலத்தில் ஆண்டுதோறும் பண்டிகைகளுக்கு 12 செட் ஆடைகளை வாங்கி தந்தவர், திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தவர். அத்தகையவர் சொல்லியும் தம் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை துரைமுருகன். உடன் பிறந்த பாண்டவர்களோடு வந்து சேர்ந்து விடு என்று பெற்ற தாயான குந்தி தேவியே வந்து அழைத்த போதும் உன்னத நட்பினால் தனக்கு அரசனாய் அரசியல் அங்கீகாரம் அளித்த துரியோதனனை விட்டுவிட்டு தம்மால் ஒருபோதும் வர முடியாது என்று சொன்ன கர்ணனுக்கும் துரைமுருகனுக்கும் ஒப்புமைகள் நிறைய உண்டு. 1975 மிசா என்னும் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு வேலூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் துரைமுருகன். சிறை வாழ்க்கையையும் வெகு சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டு கடந்தார். 12 தேர்தல்களை சந்தித்து 10 முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று பணியாற்றி இருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்திருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் தமிழ்நாட்டில் எண்ணற்ற அணைகளை கட்டுவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார். நம்பியார் அணை கட்டினேன், ஒரே நேரத்தில் பொய்கையாறு அணை கட்டினேன், கொடுமுடி அடவினார் கட்டினேன், கொடுமுடியார் கட்டினேன், வடக்கு பைச்சாறு கட்டினேன், சாஸ்தா கோயில் கட்டினேன், இருக்கங்குடி கட்டினேன், கிருதுமால் கட்டினேன், நங்காஞ்சிகார் கட்டினேன், நல்லசங்கால் ரோடு கட்டினேன், பொருதனா கட்டினேன். எப்பா 46 டேம்களை அந்த ஒரே உத்தரவுல போட்டார். என்ன சொன்னார்? தம் தொகுதிகளில் 10 முறை வெற்றி பெற்றிருக்கிறார் துரைமுருகன். அந்த வெற்றிக்கான ரகசியம்தான் என்ன? தொகுதியே திருக்கோவில், வாக்களித்த மக்களே தெய்வம் என்பதுதான் அவரது வெற்றிக்கான தாரக மந்திரம். ராஜராஜ சோழனுக்கு ஒரு வந்தியத்தேவன் என்றால் கலைஞர் அவர்களுக்கு ஒரு துரைமுருகன். வந்தியத்தேவனின் வீரமும் குறும்புகளும் துரைமுருகனிடமும் உண்டு. வந்தியத்தேவனை அவருக்கு மிகவும் பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? யாரையாவது நீங்க பெங்களூருக்கு போற வழியில திருவலம் ராணிப்பேட்டை தாண்டா திருவலம்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் தான் வல்லார வந்தியத்தேவனுடைய ஊர். கார்த்தி அவர்கள் நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படி செய்திருந்தார். அவருக்கும் என்னுடைய பாராட்டு. அதுக்கு ஏன் அந்த கேரக்டர் மேலே எனக்கு அவ்வளோ பெரியன்னா, அந்த திருவலம் என்னுடைய தொகுதி ஆகியனால என்னுடைய தொகுதியில் பிறந்தவர் வந்தியத்தேவன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. துரைமுருகன் அவர்களின் பலமே அவரது சாதுரியமான பேச்சும் சமயோஜிதமான பதில்களும் தான். அதனால் தான் அன்று முதல் இன்று வரை உள்ள இளைஞர்களின் மனங்களில் நிலைத்திருக்கிறார் தக் லைஃப் நாயகனாக. தக் லைஃப்னா தெரியுமாங்கய்யா? ஐயா,
தக் லைஃப்னா தெரியுமாங்கயான்னு கேட்டோன்னே இப்போ ரியாக்ஷன்ல அப்படி புருவத்தை உயர்த்துனீங்க இல்லையா, இதாங்க தக் லைஃபே. ஒவ்வொரு இடத்த நீங்க கையாண்ட விதத்தை கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இன்னைக்கு இளைஞர்கள் ரசிச்சு ரசிச்சு கொண்டாடுறாங்க. தக் லைஃப்னா ஒன்றும் இல்லைங்கயா, கெத்தா இருக்கிறது, யாரை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அஜித் விஜய் இவங்க 2 பேர்ல யாரு நல்ல நடிகர்னு நினைக்கிறீங்க சார்? அஜித் தலை சார். தளபதின்னு கேட்டாதான் புரியுமா சார்? ஒரு குக்கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து பள்ளியில் படிக்கும் போதே தோட்டத்தில் விளையும் கத்தரிக்காய் உள்ளிட்ட காய்களை தலைச்சுமையாக சுமந்து விற்று படிப்பில் அக்கறை செலுத்தியதாலும் தம் திறமையை மென்மேலும் வளர்த்து கொண்டதாலும் கொள்கை உறுதியினாலும் வழக்கறிஞர், சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் முதன்மைச் செயலர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர், திமுக பொதுச் செயலாளர் என்று தேய்தலில்லாத வளர்புறையாக வளர்ந்து இன்று அறிவுச் சுடர் பொழியும் முழு நிலவாக திகழ்கிறார் துரைமுருகன். அவர் வழியில் அவர்தம் மகனார் கதிரானந்த் அவர்களும் நடையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்கிறார். எதிரெதிர் துருவங்களான எம்ஜிஆர், கலைஞர் என்னும் இரு தாய் உள்ளங்களின் அன்பினையும் பெற்று அரசியல் வாழ்வில் தமக்கென தனியிடம் பிடிப்பது என்பதெல்லாம் இன்னொருவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அசாத்திய சாதனை. அதிலும் கலைஞருக்கும் துரைமுருகனுக்கும் இடையிலான உறவு வார்த்தைகளால் விளக்க முடியாதது. அது உணர்வுகளால் நிரம்பியது. தம் பிள்ளைகள் மீது காட்டிய அன்பை விட அதிகமாக துரைமுருகன் மீது அன்பு காட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர். நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய், பாரதிக்கு கண்ணன், கலைஞருக்கோ துரைமுருகன். எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளை என்பது தெரிந்தும் தேர்தலில் நிற்க வாய்ப்பு தந்தவர், அமைச்சராக்கி அழகு பார்த்தவர், பதவிகள் தந்து புன்னகை பூத்தவர், பக்கத்தில் வைத்திருந்து பாசம் காட்டியவர் கலைஞர். 2007 துரைமுருகன் அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை. தலைவன் தாயாய் மாறி அன்பு செலுத்திய அந்த உணர்ச்சிகரமான நிகழ்வை அவரே சொல்ல கேட்போம். ஒரு சாதாரண ஒரு குடியானுடைய மகனாக நான் வந்தேன். எனக்கு சென்னை தெரியாது, ஒருவர் கூட இங்கே யாரும் கிடையாது. நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரி சேர வரும்போது வழி தெரியாமல் ஜெமினி பாலம் இருக்கிறதே, ஜெமினி ஸ்டுடியோ, அப்பொழுது அங்கிருந்து தகர்பொட்டியை தலையில் துமிந்து கொண்டு வழி தெரியாமல் கேட்டுக்கிட்டே போய் பச்சையப்பன் கல்லூரியில் போய் சேர்ந்தவன். அப்படி இருந்த என்னை எப்படியோ நீ என்ன ஜாதி, பணக்காரனா ஏழையா என்று பார்க்காமல் என்னை தத்தெடுத்து பிள்ளையாக வளர்த்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சபையில் என்னை எம்எல்ஏவாக உட்கார வைத்து 10-15 ஆண்டு காலம் அமைச்சராக்கி தன் பிள்ளைகளை கூட விட முக்கியமான சலுகை கொடுத்து என்னை துரை 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 என்று கடைசி வரையில் என்னை அழைத்தவர் தலைவர் அவர்கள். ஒருவனுக்கு அப்பா அம்மா ஒரு முறை தான் உயிர் கொடுப்பார்கள். ஆனால் என் தலைவர் எனக்கு 2வது உயிர் கொடுத்து எனக்கு அறுவை சிகிச்சைக்கு முன்னாள் தலைவர் அவர்களே, நடுங்குகிறது படுத்திருக்கிறேன், காலையில் ஆப்ரேஷன் வருவேன்னு வரமாட்டேன் என்று 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். துரை தூங்கிட்டியான்? இல்லை. பயப்படுறியான்னு? காலையில் ஆப்ரேஷன் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா, நீ கோழை, நீ அப்படியே இரு, நான் வந்து உன்னோட ராத்திரி அந்த அறையில் தங்கிட்டு காலையில் உன்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிச்சிட்டு வரேன் துரை என்று சொல்லி வந்துட்டார். அதற்கு பிறகு அவரே வழி அனுப்பி வைத்தேன். ஆனால் அந்த ஆபரேஷனில் தலைவர் அவர்களே, புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்து கொள்பட்டு தன்னுடைய தலைவன் என் பிணத்தின் மீது ஒரு சொட்டு தண்ணீர் விட்டால் அதுதான் அவன் பெற்ற பேரு என்பதை போல் 2007 ஆபரேஷனில் நான் மடிந்திருந்தால் என் தலைவன் என் சொட்டு கண்ணீர் விட்டிருப்பார். ஆனால் துரதிர்ஷ்டம், என்னுடைய தலைவருடைய சபத்தின் மீது நான் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு துர்பாகியத்தை கடைசி வரையில்
தளபதியார் என அன்போடு அழைக்கப்படும் அவர்தம் மைந்தர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவர் மைந்தர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவர் மைந்தர் இன்பநிதி என்று தலைமுறைகள் கடந்தும் இந்த உறவு மாறாத உறவாக தொடர்கிறது. நானும் தலைவரும் கவர்னர் பார்க்க போனோம். முதல்வர் சொன்னாரு, எங்க அப்பாவோடவே 53 வருஷத்துக்கு மேல கூடவே இருந்தவர் இப்ப என்னோடு இருக்காருன்னாரு. உடனே உதயா அந்த பக்கம் உட்கார்ந்தாரு. உதயா கூட இருக்கிறார், உதயா கூட இப்பதான் இருக்காருன்னாரு. நான் சொன்ன கவர்னருக்கு, உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். பேரறிஞர் அண்ணா முதல் 5 தலைமுறையோடு திராவிட இயக்க பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் துரைமுருகன். அவர் மீது பெருமதிப்பு வைத்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தைக்கும் ஒருபடி மேலே போய் திமுகவின் பொதுச் செயலாளர் என்னும் உயரிய பொறுப்பினை அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சரும் என்னுடைய ஆரோக்கிய அண்ணனுமான துரைமுருகன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். நதியென ஓடி நாட்டு மக்களுக்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கும் துரைமுருகன் அவர்கள் 1954 முதல் தற்போது வரை திமுக என்னும் ஒரே இயக்கத்தில் இருந்து 71 ஆண்டுகளாக பொதுப்பணியில் தம்மை கரைத்துக் கொண்டவர். 54 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் மக்கள் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பவர். நல்ல பல திட்டங்களை தமிழக மக்களுக்காக கொண்டு வந்தவர். கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் சொல்வதானால், மதியுறு மாண்டகை மந்திரிக்குவையே இலக்கணம் என்றால் இலக்கியம் அவரே. ஆம், இத்தனையும் கலைஞருக்கு மட்டுமன்று, அவரது இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் பொருந்தும். எல்லாவற்றையும் கடந்து செல், எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. இதுதான் துரைமுருகன் அவர்கள் நமக்கு தரும் வாழ்க்கை பாடம்.